ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நல்ல க்ரீமியாக ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இந்த கிரேவி வந்து இருக்க போகுது. ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்ய முடியும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். மஷ்ரூம் வந்து ஒரு 2 பேக்கெட் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுக்கணும். சோக் பண்ண பாதாம் வந்து 1/4 கப் எடுத்துக்கிறோம். ராத்திரியே ஊற வைக்கலாம். அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா சுடுதண்ணியில் வந்து ஒரு 2 hours ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊறிடும். இதை வந்து தோலை எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இதை கொடுக்கும்போது நல்ல பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும். டெய்லி எல்லாருமே ஒரு 3 பாதாம் வந்து சாப்பிட்லாம். பாதாம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதை வந்து அரைக்க போகிறோம். இப்போ அதை வந்து பாதாம் வந்து போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 3 நல்லா பழமாக இருக்க தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து அரைக்கணும். பெப்பர் 1/2 டீஸ்பூன், கிராம்பு 2, ஏலக்காய் 2, வரமிளகா 2, பச்சை மிளகா ஒரு 3. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு திக்கு கன்சிஸ்டன்சியில் கிரேவி வந்து கிடைக்கும். வாட்டர் வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. பேனில் ஆயில் வந்து ஊற்றிக்கணும். கொஞ்சம் நிறைய ஆயில் இதுக்கு தேவைப்படும். முந்திரி ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கிறோம். அதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். முழு முந்திரி போட வேணாம், அதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முந்திரியை போட்டுட்டு அது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். இது எல்லாமே நல்லா குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து வேகும் போது அதிலே ஒரு தண்ணி விட்டு வரும், அதனால வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஒரு பாதி அளவு மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பட்டாணி அதை வந்து போட்டுக்கிறோம். உங்களுக்கு பட்டாணி பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு அது ஒரு 3 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து நல்லா சுருங்கி நல்லா வெந்திருக்கணும். பட்டாணியுமே வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடணும். அந்த வாட்டர் வந்து ரிமூவ் பண்ண வேணாம், அந்த வாட்டர் அதிலே இருக்கட்டும். முந்திரி, மஷ்ரூம், பட்டாணி அது 3 மட்டும் எடுத்து வச்சிடணும். அதே தண்ணியில் சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுட்டு ஆனியன் வந்து போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குனது. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் நல்லா ஹையாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிற இதில் இருந்தால் தான் இந்த ஆனியன்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகும், இல்லைன்னா அதில் ஊறி போயிடும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். எப்போயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோன்னா அது நல்ல ரா ஸ்மெல் இருக்கும், அது வந்து நல்லா போகணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எதுனாலும் ஆட் பண்ணணும். இப்போது சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி அந்த இது பேஸ்ட் பண்ணும்போதே அதில் வரமிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காரமே இதுக்கு போதும். இன்னும் தேவைப்படுதுன்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டோம்ல, அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கின உடனே நம்ம ஊற்றிருக்க ஆயிலெல்லாம் வந்து மேலே மிதக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. மேக்ஸிமம் திக்காக இருக்கிறது நல்லாயிருக்கும். அதனால் வாட்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 3 to 4 minutes வந்து குக் பண்ணுங்கள். லேசாக ஆயில் வந்து மேலே மிதக்கும் போது நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் கேஷ்யூஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கொதி வர அளவுக்கு குக் பண்ணணும். இதை ஃபைனலாக தான் வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மஷ்ரூமில் இந்த கிரேவியில் நம்ம போட்டுருக்க அந்த மசாலா எல்லாம் சேர்றதுக்கு மூடி போட்டு வேக விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுலேயும் அப்படி தான், அந்த ஆயில் வந்து மேலே மிதக்கும் போது நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எது செஞ்சீங்கனாலுமே அதில் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இதுவும் ஒரு கீரை மாதிரி தான். ஸோ நமக்கு சத்தும் சேர்ந்தாப்புல ஆச்சு, டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 1 minute வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவையை வந்து தரும். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா லெமன் ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணக்கூடாது. ஸோ இதை குக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணனால நீங்கள் குக் பண்ணி முடிச்ச உடனே அதோட கலர் வந்து இந்த கலருக்கு நமக்கு கிடைக்கும். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.